எல்லா பேரண்ட்ஸும் தாம் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், சமுதாயத்துல டாக்டராவோ, இன்ஜினியராவோ, கலெக்டராவோ ஒரு நல்ல பொறுப்புல இருக்கணும்னு விரும்புறாங்க. இது ஒண்ணும் தவறு இல்ல. ஆனா மதிப்பெண் பெறாத மாணவர்கள இவன் வாழ்க்கையில பொழைக்கவே மாட்டான். எச்ச கிளாஸ் தான் கழுவான். பேப்பர் பொறுக்குவான். மாடு தான் மேய்ப்பான்னு தன்னம்பிக்கை இழக்கின்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை விபரீத முடிவு எடுக்கும் மனநிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் இன்றைய பெற்றோர்கள். அவர்களுக்காக தன்னிடம் படிக்கும் பிள்ளைகளின் பெற்றோருக்கு ஒரு ஆசிரியர் கடிதம் எழுதுகிறார். சார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கான பரீட்சை விரைவில் ஆரம்பமாக உள்ளது. பிள்ளைகள் சிறப்பாக பரீட்சை எழுத வேண்டும் என்பதில் ஆர்வமாயிருப்பீர்கள் என நம்புகின்றோம். எனினும் இந்த விஷயங்களையும் கவனித்துக் கொள்ளுமாறு பணிவாய் கேட்டுக்கொள்கின்றோம். பரீட்சையில் வெற்றி பெறாத மாணவர்களில் ஒரு கலைஞன் இருப்பான். அவனுக்கு கணிதம் தேவைப்படாது. அங்கு ஒரு தொழில் அதிபர் இருப்பார். அவனுக்கு வரலாறு இலக்கியம் முக்கியமில்லை. ஒரு இசைஞானி இருப்பான். அவனுக்கு வேதியியல் அவசியமில்லை. ஒரு விளையாட்டு வீரன் இருப்பான். அவனுக்கு உடல் நலனே முக்கியமே தவிர இயற்பியல் முக்கியமில்லை. பரீட்சையில் அதிக மதிப்பெண் எடுத்தால் சிறந்த பிள்ளை, எடுக்காவிட்டால் தரம் குறைந்த மாணவன் என்று தயவு செய்து அவர்களது தன்னம்பிக்கையை ஒருபோதும் பறித்து விடாதீர்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், இது வெறும் பரீட்சை மட்டுமே. நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ள இதைவிட பெரிய சவால்கள் நிறைய உள்ளன. உன் மீது உள்ள என் அன்பு நீ பரீட்சையில் எடுக்கும் மதிப்பெண்ணை வைத்து தீர்மானிப்பதில்லை. என்றும் நீ என் பிள்ளை, என் உயிர் என்று மட்டும் சொல்லி பாருங்கள். பரீட்சையில் வெல்லாத உங்கள் பிள்ளை ஒரு நாள் வாழ்க்கை வெல்வான், உலகை வெல்வான். வெறுமனமே ஒரு பரீட்சை, அதன் மதிப்பெண் உங்கள் பிள்ளைகளின் கனவை, திறமையை அளித்துவிடக் கூடாது. மருத்துவர்களும் பொறியாளர்கள் மட்டுமே உலகில் சிறந்தவர்கள், மகிழ்ச்சியா இருப்பவர்கள் என தயவு செய்து நினைக்காதீர்கள். மதிப்பெண் என்பது வெறும் எண் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிதான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. உங்கள் மனநிலையை நிச்சயமாக மாற்றிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன்.